டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் அவையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம ஆவரேஜ் டாப்பிக்கில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ கொடுத்துருக்கு. அதில் பேசிக்கான 4 டைப் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது தெளிவாக பாருங்கள். இப்போ அதோட கன்டினியூட்டியாக ரிமைனிங் உள்ள 3 டாபிக், அதாவது டைப் 5, 6, 7. ஸோ இந்த டாபிக் தான். நீங்கள் இந்த 2 பார்ட்டை தெளிவாக பார்த்துட்டிங்கன்னா போதும், ஆவரேஜில் இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் 100% கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ டைப் 5 பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான நம்பரில் எதுவுமே கொடுக்காம குறிப்பிட்ட தரவு எவ்வளோ எண்ணிக்கைன்னு கொடுத்துருவாங்க. அதோட கூடுதல் என்னன்னு கொடுத்து அதோட சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது 3, அதாவது நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, அதோட டோட்டல் கொடுத்துருவாங்க, நெக்ஸ்ட் அதோட ஆவரேஜ் என்ன. அப்போ இது 3 ரிலேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்கும். டைரெக்டாகவே நம்ம அதை இந்த ஃபார்முலாவில், அதாவது கூடுதல் எவ்வளோ சம் வேல்யூங்கிற நோட் பண்ணுவோம், டிவைடட் பை எவ்வளோ எண்ணிக்கைங்கிறது நம்பர் ஆஃப் வேல்யூஸை இங்கே கீழே நம்ம நோட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா, டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு சராசரி கிடைக்கும். ஸோ இந்த பேசிக்கான இந்த ஒரு ஃபார்முலா வச்சு எப்படிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். அடுத்து இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம், அதாவது எண்ணிக்கையில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இதை ஈஸியாக சூப்பரான ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது டைப் 5ல் நம்ம பார்க்குறோம். அதே போல் டைப் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ 2 வேல்யூஸ் கொடுத்து உங்களுக்கு அது சராசரி கொடுத்துருப்பாங்க. 2 டைம் நம்பர், 2 டைம் சராசரி கொடுத்து கேள்வி கேட்டிருப்பாங்க. இது டைப் 6ல் பார்ப்போம். அடுத்து டைப் 7 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, அதாவது மிஸ்டேக் கான்செப்ட். ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சராசரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. கடைசியில் வேல்யூ செக் பண்ணும்போது மாற்றி நோட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சரியான சராசரி என்ன அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் நிறையா கேள்வி கேட்டிருப்பாங்க. இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது டைப் 5லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10 தரவு புள்ளிகளின் கூடுதல் 265 அவற்றின் சராசரியானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இப்போ சம் ஆஃப் 10 டேட்டாஸ் வேல்யூ, இங்கே 10 டேட்டா வேல்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட சம் வேல்யூ 265ன்னு சொல்லிட்டு அதோட மீன் என்ன, அதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த ஒரு ஃபார்முலா தான். கூடுதல் என்ன அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணுறோம், அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு நோட் பண்ணுறோம், டிவைடில் அதோட எண்ணிக்கை. இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு சராசரி கிடைக்கும், ஆவரேஜ் கிடைக்கும். கூடுதல் என்ன 265, எண்ணிக்கை 10 இருக்குது. அப்போது இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்போ 10ங்கிறனால சிம்பிளை பண்ண முடியாது, ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட்டாங்க போதும். ஒரு 0 வந்திருக்கனால ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி, அப்போ 26.5 இது அதற்கான ஆன்சர். அதே போல தான் இங்கே நிறைய கொடுப்பேன். அடுத்து பாருங்கள், 10 குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் 80, அவற்றின் மொத்த மதிப்பெண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இதே கூடுதல் ஃபார்முலாவில் இந்த கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை, இதில் ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு சராசரி கிடைக்கும். அப்போது இங்கே கூடுதல் கேட்டனால இந்த எண்ணிக்கை வேல்யூ சராசரியோட மல்டிபிள் பண்ணாவே போதும். கூடுதல் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், கூடுதல் பார்த்தீங்கன்னா அதோட சம் வேல்யூ எப்படி கிடைக்கும், அதோட ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதோட எண்ணிக்கை என்ன, அதோட நம்பர் ஆஃப் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிற பார்த்து 2ஐயும் மல்டிபிள் பண்ணிடணும். பாருங்கள், எவ்வளவு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட சராசரி மதிப்பெண் 80ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்த மதிப்பெண் அதோட கூடுதல் தானே, கூடுதல் அப்படின்னா 10 × 80 800 அப்படிங்கிறத அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானது தானே. ஓகே, ஸோ இந்த இது சிம்பிளான கான்செப்ட்டு. ஆனால் இந்த கான்செப்ட் எந்த மாதிரி கொஸ்டினுக்கு, எவ்வளோ ட்விஸ்டடான கொஸ்டின் கூட இந்த சிம்பிள் கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பின்னாடி ஒன்பேனா பார்ப்பீங்க. 3வது கொஸ்டின் பாருங்கள். 15 புத்தகங்களின் சராசரி விற்பனை விலை 235 எனில் மொத்த விற்பனை என்ன. இந்த எண்ணிக்கை சராசரி இதை மல்டிபிள் பண்ணால் மொத்த விற்பனை கிடச்சிரும்ல. அப்போ 15ஐயும் 235ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 15ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதாவது கொடுத்துருக்க நம்பரு ஒரு 0 போட்டுக்கோங்க, 235 பக்கத்தில் ஒரு 0 பார்த்தா 10ஆல் மல்டிபிள் பண்ணாது. அடுத்து இதில் பாதி, அதாவது 2350 பாதி தான் 5ஆல் மல்டிபிள் பண்ணதுக்கு சமம். அப்போது பாதினா இப்படி 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 1 15ல் 7 டைம்ஸ் வரும், பேலன்ஸ் 5.
இது ரெண்டையும் கூட்டுங்க 5, 12க்கு 2 பேலன்ஸ் 1, இங்கேயும் 5 வரும் 3, 3525 தான் இதற்கான ஆன்சர். ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான், நீங்கள் நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அடுத்து 4வது 9 விவரங்களின் சராசரி தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே 5வது கொஸ்டினை பாருங்கள். குறிப்பிட்ட தரவு புள்ளிகளின் கூடுதல் மற்றும் சராசரி. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எவ்வளோ, அந்த சம் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சம் வேல்யூ மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சம் வேல்யூ 407, மீன் வேல்யூ 11. அதுலேருந்து அதோட எண்ணிக்கை என்னான்னு கேட்குறாங்கல்ல. இப்போ அகைன் நம்ம இந்த கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை, இந்த இதை நம்ம சால்வ் பண்ணால் சராசரி கிடைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கூடுதலும் சராசரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சராசரி இங்கே போட்டுற வேண்டியதான், எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ கூடுதல் சம் வேல்யூ டிவைடட் பை அதோட சராசரி இங்கே நம்ம நோட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணோம்னா எண்ணிக்கை நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா, இதுதானே? அப்போ பாருங்கள், 407 டிவைடட் பை 11 ஈக்குவல் டு இதான் வந்து அதோட எண்ணிக்கை கிடச்சிரும். அப்போது ஒரு 11 இங்கே 3 11னா 33, பேலன்ஸ் 7, 27 வந்துச்சுன்னா 7 டைம்ஸ் வரும். அப்போ 37 தான் அதோட எண்ணிக்கை. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ போக போக அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து நம்மளை யோசிக்க வைக்கிறாங்களா? ரைட்டு. அடுத்தது பாருங்கள், 6 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 8, மேலும் ஒரு மாணவனின் மதிப்பெண்ணும் சேர்க்கப்பட்டால் சராசரி இன்னும் 8ஆக உள்ளது எனில் சேர்க்கப்பட்ட மாணவன் மதிப்பெண் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு 6 மாணவர்களோட ஆவரேஜ் வேல்யூ 8ன்னு சொல்லிட்டாங்க, சராசரி 8ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு பையன் சேர்ந்துட்ட பின்னாடி கூட, ஒரு மாணவன் சேர்ந்துட்ட பின்னாடியுமே கூட இன்னும் வந்து ஸ்டில் அந்த ஸ்டில் வந்து ஆவரேஜ் வேல்யூ 8லே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சராசரி இன்னும் 8ஆகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா எவ்வளோ மார்க் சேர்த்துருப்பாங்கன்னா, இதே ஆரம்பத்தில் என்ன சராசரி இருந்தோ அதே வேல்யூ தான் சேர்த்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அதே வேல்யூ சேர்த்தோம்னா எத்தனை நாள் வந்தாலுமே அதே வேல்யூ சேர்க்க அதை சராசரி மாறவே மாறாது. ஓகேவா? நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வகுப்பில் 20 மாணவர்கள் உள்ளனர். இவர்களுள் 5 மாணவர்கள் தலா 26 மதிப்பெண்களும், 7 மாணவர்கள் தலா 77 மதிப்பெண்களும், 8 மாணவர்கள் தலா 78 மதிப்பெண்களும் பெற்றனர். வகுப்போட சராசரி மதிப்பெண் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தனித்தனியாக 5 பேர் வந்து 76 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, 7 பேர் 77 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, 8 பேர் 78 வாங்கியிருந்தா மொத்தத்துக்கு 20 மாணவர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜ் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இங்கே கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது 5 மாணவர்கள் வந்து 76 மதிப்பெண்கள் பெற்றிருந்தா மொத்தத்துக்கு 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? இந்த 5 × 76 30க்கு 0, பேலன்ஸ் 3, 7 35 3 38 380. அடுத்து 7 மாணவர்கள் 77ன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ 7 × 77 7 49க்கு 9. அதாவது ஃபஸ்ட்டு இது நோட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்தது 7 49க்கு 9, பேலன்ஸ் 4, மறுபடியும் 49 4 53 539. அடுத்து 8 மாணவர்கள் தலா 78ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, 8ஐயும் 78ஐயும் மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணோம்னா 8 8 64க்கு 4, பேலன்ஸு 6. அடுத்து 8 56 6 62. ஓகேவா? இப்போ இது 3ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு 20ஆல் டிவைட் பண்ணணும். 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். 3 ஆட் பண்ணோம்னா 3 ஆட் பண்ணுங்க 539 380 624. 13க்கு 3, பேலன்ஸ் 1. இங்கே 14க்கு 4, பேலன்ஸ் 1. 12 15. ஓகே, 15 4 3. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? 20ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். 20ஆல் டிவைட் பண்ணோம்னா இதை 2 × 10ன்னு வச்சுக்கலாமா? 2 × 10ன்னு வச்சுக்கலாம். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 7, மறுபடியும் 7.15 அப்படின்னு வரும். ஓகேவா? 0.15ன்னு வரும். அதாவது
இங்கே ஒன்றுன்னு வந்து அதுக்கப்புறம் மீதி ஒன்று இருக்கும்போது 0 சேர்க்கும்போது இங்கே 5ன்னு வரும். அதாவது 771.5 டிவைடில் தான் வந்து அந்த 10ன்னு வச்சுருக்கோம்ல. இப்போ என்ன ஆகும், இந்த ஒரு டெசிமல் இங்கே மாறும். அப்போ 77.15ன்னு மாறும். ஓகேவா, 77.15 தான் அதற்கான ஆன்சர். தனித்தனியாக அவங்க நம்பரும் ஆவரேஜும் கொடுத்துருக்காங்க. மொத்தத்துக்கு 20 ஆவரேஜ்னு கேட்டதுனால நம்ம இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். ஓகே, அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். 5 எண்களின் சராசரி 27. ஒரு குறிப்பிட்ட எண் நீக்கப்பட்டால் சராசரி 25 என்றாகிறது எனில் நீக்கப்பட்ட எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண் நீக்கப்பட்டால் இல்லை சேர்க்கப்பட்டால் அப்படிங்கிற கான்செப்டில் கேட்பாங்க. இதே மாதிரி சம் நிறையா இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், 8வது கொஸ்டினை 5 எண்களோட சராசரி 27ன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ அந்த எண்களையும் சராசரியை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு மொத்த அந்த வேல்யூ நம்மளுக்கு கூடுதல் கிடைக்கும். மல்டிபிள் பண்ணுங்கள். 7 35க்கு 5, பேலன்ஸ் 3, 10 3 13, 135. இப்போ ஒரு எண் நீக்கப்பட்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. மொத்தம் 5 எண்ணில் ஒரு எண் நீக்கப்பட்டாங்கன்னா 4 தான் இருக்கும். அதோட சராசரி 4 எண்ணோட சராசரி தான் 25ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 எண்ணோட சராசரி 4 × 25 100ன்னு வரும். இப்போ நீக்கப்பட்ட எண்ணா இதோட வித்தியாசம் தான். இதோட வித்தியாசம் என்ன, 35. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இதே மாதிரியே தான் இருக்கும். 5 எண்களின் சராசரி 32. அவற்றை 1 நீக்கப்படும் போது சராசரி 4 குறைந்தால். இப்போது சராசரியை 4ன்னு எடுத்துக்கக்கூடாது. இந்த சராசரி ஏற்கனவே இருக்குது 32ல் 4 குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே என்ன வரும், 28ன்னு வரும். அப்போ எப்பயும் போல் 5 × 32 இது எவ்வளோ வரும் பாருங்கள். 10க்கு 0, பேலன்ஸ் 1, 5 1 16, 160. அடுத்து ஒரே நீக்கப்படும் போது 4ன்னு மாறும். இதோட சராசரி 28ன்னு இப்போ தானே பார்த்தோம். அப்போ 4 × 28 32க்கு 2, பேலன்ஸ் 3, 8 3 11. ஸோ 160ல் 112 போடுச்சு அப்படின்னா பேலன்ஸு 48. ஸோ 48 தான் அதுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ இதே போல் தான் அடுத்தடுத்து இருக்கும். 10வது கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, இப்போ நம்ம பார்த்ததில் 5 எண்கள் சராசரி 27. ஒரு எண் நீக்கிட்டாங்க, சராசரி 2 குறையுது. அப்போ 2 குறையுதுன்னா என்ன, 27லேருந்து 2 போணுச்சுன்னா 25. ஸோ அப்போ நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது அடுத்தது இங்கேயும் அதே போல தான். 5 எண்களோட சராசரி 180. ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க, அப்போ 4ன்னு வரும். 5 எண்ணிலேருந்து 4 வரும். அதோட சராசரி 150 சொல்கிறாங்க. நீக்கப்பட்டது என்ன, அப்போ 5 × 180 என்ன வேல்யூ, 4 × 155 என்ன வேல்யூன்னு பார்த்து அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா ஆன்சர் கிடச்சிடும். இதே சேம் மெத்தட் தானே. ஓகேவா. அதே போல் தான் 11வது கொஸ்டினும் சேம் இதே இது தான். 13 சேம் தான். எல்லாமே நீக்கப்பட்டால் என்னான்ட்டு இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டின் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். 6 தரவுகளின் சராசரி 45. ஒவ்வொரு தரவுடன் 4ஐ கூட்டினால் கிடைக்கும் சராசரியை காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ரொம்ப 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 சிம்பிளானது. இப்போது மொத்தம் 6 இருந்திருக்கு, அதோட சராசரி 45ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு தரவுடனுமே என்ன பண்ணுறாங்க, 4 கூட்டுறாங்க. 4 கூட்டிட்டாங்கன்னா சராசரி என்னென்னா இந்த ஒவ்வொரு தரம் 4 கூட்டினாங்கல்ல, அப்போ இந்த ஏற்கனவே இந்த சராசரியோட 4 கூடிரும், அவ்வளோதான். அப்போ 49 தான் அந்த புதிய சராசரி. ஆப்ஷன் பி தான். நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து அதை கண்டுபிடிச்சி அந்த நம்பரில் 4 4ஆக போடணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு அந்த 4 எக்ஸ்ட்ரா இங்கே கூடியிருக்கும், அவ்வளோதான். ஓகே, அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள். 7 தரவுகளின் சராசரி 30. ஒவ்வொரு எண்ணையும் 3ஆல் வகுக்க கிடைக்கும் புதிய சராசரி என்னன்னு கேட்டாங்கன்னா ஏற்கனவே 7 தரவோட சராசரி 30ன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்போது ஒவ்வொரு எண்ணுமே 3ஆல் வகுக்கிறாங்கன்னா அப்போ சராசரிலே அந்த 3ஆல் வகுத்தாவே போதும். அடிச்சு கொடுத்தோம்னா 10ன்னு கிடைக்குமா, 10 தான் அந்த புதிய சராசரி. ஆப்ஷன் பி தான், அவ்வளோதான். இப்போ முன்னாடி ஒவ்வொரு எண்ணுடன் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே அந்த சராசரியில் டைரெக்டாக இந்த ஆக்ஷன் பண்ணிட வேண்டியதுதான். அவங்க என்ன இப்போ முன்னாடி ஒவ்வொரு எண்ணுடன் 4ஐ கூட்டினால்னா சராசரியோட 4 கூட்டிட்டோம். அதே போல் இங்கே ஒவ்வொரு எண்ணுடன் 3ஐ வகுத்தால் அப்படி சொன்னால் சராசரியை 3ஆல் வகுத்துட்டோம், அவ்வளோ. இதுதான் வந்து இங்கே உள்ள ட்ரிக்கு. ரொம்பவே ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். கிரிக்கெட் வீரர் தோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72 என கணக்கிடப்பட்டது. 31 ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்தது எனில்
31வது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தா அதே இதுதான் இங்கே இந்த மாதிரி பெரிய சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 30 ஆட்டத்துக்கு சராசரி ஓட்டம் எவ்வளவு, அதோட ஆவரேஜ் 72. அப்போ 30 × 72 என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். 30 × 72 என்ன, 0 சேர்த்து 3 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 6 21. ஓகேவா? இப்போ 31வது ஆட்டத்தில் சராசரி ஓட்டம் 73 உயர்ந்துருச்சு, 73 உயர்ந்துருச்சு. அப்போ நீங்கள் 31ஐயும் 73ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணால் 1 3 3 1 7 3 9 21. அப்போ 3 16க்கு 6 பேலன்ஸ் 1 2 2. ஓகே, ஸோ 2263. இதுக்கு நீங்கள் வித்தியாசம் மட்டும் பாருங்கள். அதான் 2263 2160 போனுச்சுன்னா 3 0 1 103. ஓகே, 103 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான். இப்போ நம்ம பார்த்தா அதே இது தானே, பெரிய சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கிரிக்கெட் விளையாட்டில் முதல் 10 ஓவர்களின் ஓட்ட வீதம்னா அந்த ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரன் ரேட்டு ரேஷியோ, ஓட்ட வீதம் 3.2. மொத்தம் 282 ரன்னு தான் இலக்கு. ஓகே, டார்கெட் எவ்வளவு, 282. அதை அடைய மீதமுள்ள 40 ஓவரில் ஓவர்களின் ஓட்ட வீதம் என்ன, ஒரு ஓவருக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு இது நல்லா கிளியராக தெரியும். இன்கேஸ் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கிரிக்கெட் விளையாட தெரியாது அப்படின்னா, இப்போ கேர்ள்ஸு அவங்க ரொம்ப ரேரு தான் கிரிக்கெட் பற்றி தெரிகிறது. ஓவர்னால் என்ன, ஒரு ஓவருக்கு எத்தனை பால், இந்த மாதிரிலாம் நிறைய டவுட்லாம் இருக்கும். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் 10 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு 10 ஓவருக்கு ஓட்ட வீதம் 3.2 தானே சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்க 10 ஓவரில் எத்தனை ரன் அடிச்சிருப்பாங்கன்னா, இந்த 10 ஓவரையும் அந்த ஓட்ட வீதத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3.2 மல்டிபிள் பண்ணோம்னா 32 ரன்னு. ஓகேவா? அப்போ 10 ஓவருக்கு அவங்க 32 ரன்னு அடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ மொத்தம் ஆக்சுவலாக எவ்வளோ எடுக்கணும், 282 தான் எடுக்கணும். 282ல் 32 ரன் தான் அடிச்சிருந்தாங்கன்னா மீதி எவ்வளோ எடுக்கணும், 250 ரன் எடுக்கணும். எத்தனை ஓவருக்கு மீதி இருக்க, 40 ஓவருக்கு 250 ரன் எடுக்கணும். இப்போ நீங்கள் 250 40ஆல் டிவைட் பண்ணுங்கள், நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். 0 0 அடிச்சிடலாம். 1 4 4, இங்கே 6 4 24. ஓகே, பேலன்ஸ் 1 வருமா? ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 10 10ல் 2 4 இருக்கும், பேலன்ஸு 8ல் பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ 20னா 5, 6.25 தான் நான் மீதி 40 ஓவருக்கான ஓட்ட வீதம். புரிஞ்சுங்களா? ஸோ இதை கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தெளிவாக பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இப்போ டைப் 6 பாருங்கள். இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதே கான்செப்ட் தான், அந்த சராசரி, கூடுதல், அதோட எண்ணிக்கை, இந்த மாதிரி கான்செப்டில் தான் இருக்கும். அது நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு ஏற்றாலும் நம்ம மாடிஃபை பண்ணணும். 19வது கொஸ்டின் பாருங்கள். 25 முடிவுகளின் சராசரி 18, முதல் 12 முடிவுகளின் சராசரி 14 மற்றும் இறுதி 12 முடிவுகளின் சராசரி 17 எனில் 13வது முடிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா கவனிங்க, இங்கிலீஷ் கொஸ்டின் இல்லை தான், கவனிங்க. இதில் என்ன லாஜிக் இடிக்குது அப்படின்னா, மொத்தம் 25 முடிவு, மொத்தம் இருக்கிறது 25. 25ஓட சராசரி என்ன, 18. அப்போ 25 அந்த முடிவும் ப்ளஸ் அந்த சராசரியை மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மொத்த வேல்யூ தெரிஞ்சிடும். மொத்த வேல்யூ என்ன, 25 18ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணோம்னா 2 0 சேர்த்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4ஆல் டிவைட் பண்ணால் 4 4 16க்கு 6, பேலன்ஸு 2 20னா 5 4 20, 450 தான் இந்த 25ஐயும் 18ஐயும் மல்டிபிள் பண்ணதுக்கான வேல்யூ. நீங்கள் நார்மல் மல்டிபிகேஷனே பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அல்லது ட்ரிக் என்னென்னா, 25ஆல் மல்டிபிள் பண்ணனா அந்த நம்பரை 100ஆல் மல்டிபிள் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா 100 / 4 என்னன்னு கேட்டிங்கன்னா 25. ஸோ அப்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மல்டிபிள் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? இதை நீங்கள் வேறு நம்பர் ட்ரை பண்ணலாம். இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே மொத்தம் 25 இருக்குது. ஆனால் இங்கே 12 முடிவோட சராசரி 14னும் இறுதி 12 முடிவோட சராசரி. அப்போ 12ஐயும் கூட்டுனா நம்மளுக்கு 24 தானே வரும். ஸோ இந்த லாஜிக் தான் நம்ம செக் பண்ண போகிறோம்.
எப்படின்னா மொதல் 12ஓட சராசரி என்ன 14ஆ 12 × 14 என்ன நோட் பண்ணுங்கள். 12 × 14 இதுக்கும் சூப்பரான ட்ரிக் இருக்குல்ல. 12ஓட இந்த 4 மட்டும் ஆட் பண்ணால் 16. அடுத்து 2ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8 168. ஓகே, 12ஐயும் 14 மல்டிப்ளை பண்ணால் 168 தான். அடுத்து இறுதி முடிவுகளோட சராசரி 17ன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த 12 அதோட சராசரி 17. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை எப்படி மல்டிப்ளை பண்ணால் 12ஐ 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12ஐ 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 19. அடுத்து 2ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 14. இப்போ இதை கூட்டுங்க, உங்களுக்கு 204ன்னு வரும். ஓகே, அப்போ மொதல் 12க்குரிய அந்த மொத்த மதிப்பெண் 168, ரெண்டாவது 12க்குரிய மொத்த மதிப்பெண் 204. இந்த ரெண்டையும் வந்து கூட்டிடணும். ஓகேவா, கூட்டிட்டு 450ல் மைனஸ் பண்ணணும். ஓகேவா, 204ஐயும் 168ஐயும் கூட்டிட்டு அந்த கிடச்ச வேல்யூவை இங்கே நீங்கள் மைனஸ் பண்ணணும். 12க்கு 2 பேலன்ஸ் 1 7 3 372. 372 இங்கே மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணோம்னா 8 4 தான் இருக்கும். 14ல் 7 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸு 14ல் 7 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 7. அவ்வளோதான், 78 தான் இருக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இதை அங்கே டோட்டலை பொறுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணணும். இதே போல் தான் இந்த சமயம் பாருங்கள், 20வது சமம் நல்லா கவனிங்க. 11 முடிவுகளின் சராசரி 50, முதல் 6 முடிவுகளின் சராசரி 49, கடைசி 6 முடிவுகளின் சராசரி 52. 6வது முடிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கேயும் டோட்டல் வந்து மிஸ் ஆகுதா? அதாவது இருக்கிறதே மொத்தம் 11 இதுதான், 11 முடிவுகள் தான் இருக்குது. ஓகே, 11 தான் இருக்குது. ஆனால் முதல் 6ஓட சராசரி 49, கடைசி 6. அப்போ முதல் 6 ப்ளஸ் கடைசி 6னா இங்கே 12 வந்துடுதா? அப்போ இங்கே இந்த இதுக்கு தான் நம்ம இதை செய்யணுருக்கு. 11ஐயும் 50ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மொத்தத்துக்கு எவ்வளோ வரும்? 550ன்னு வரும். இருக்கிறதே மொத்தம் 550 தான் டோட்டல். இப்போ முதல் 6ஓட சராசரி 49 சொல்லிட்டாங்கல்ல, அதோட டோட்டல் மல்டிபிள் பண்ணுங்கள். 6ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணால் 9 54க்கு 4 பேலன்ஸ் 5 ஆனாங்க 24 5 29. நெக்ஸ்ட்டு கடைசி 6ஓட சராசரி 52. 6 × 52 மல்டிபிள் பண்ணுங்கள். 12க்கு 2 பேலன்ஸ் 1 அரைஞ்சா 31 31. இது ரெண்டையும் கூட்டிடுங்க. 6 10க்கு 0 பேலன்ஸ் 1 6 606. அப்போது மொத்தமே 550 தான் வரணும். ஆனால் 606 வருதுல்ல. இப்போ இதோட வித்தியாசம்தான் 606க்கும் 550க்கான வித்தியாசம்தான் இந்த அந்த 6வது முடிவு. 6 இங்கே 10ல் 5 போன்ஸ்னால் 5 56ன்னு வருமா? ஸோ 56 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ட்ரிக்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக எந்தெந்த மாடல் கொஸ்டினுக்கு என்ன மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணணுங்கிறதா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்குவீங்க. ஓகே, அதே போல் தான் இப்போ இந்த 21வது கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி இன் சராசரி மதிப்பு 12, பி மற்றும் சியின் சராசரி மதிப்பு 15 எனில் ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான், பட் ஏபிசி இதில் மெத்தடில் கொடுக்குறாங்க. நல்லா தெளிவாக சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் சேம் மாடல், உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். இப்போ ஏபிசியோட சராசரி 12 சொல்கிறாங்கல்ல, மொத்தம் ஏபிசி எத்தனை 3 லெட்டர் தானே இருக்குது, 3 பேர்த்தோடது. ஓகே, அப்போ அதோட மொத்த மதிப்புன்னு என்ன? 3 × 12 36. இப்போ 2 மதிப்பெண்ணோட சராசரி 15ன்னு சொல்கிறாங்க. அப்போ 2 × 15 2 × 15 என்ன வரும்? 30ன்னு வருமா? இப்போ ஏவோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட வித்தியாசம் என்ன? 6. இதுதான் ஏவோட வேல்யூ. அதாவது ஏபிசி இதுதான் அந்த 3 பேர். இங்கே பிசியோட வேல்யூ மட்டும் சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏவோடது கிடச்சிரும்ல, இதுதான் 6 அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ப்ரீவியஸாக பார்த்தா அதே சேம் தானே, அங்கே எண்கள் சொல்லிட்டாங்க, இங்கே ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. அதே இதில் தான் இதுவும் ஆப்ஷன் 22வது கொஸ்டினும் 22வது கொஸ்டினையும் பாருங்கள். 22வது கொஸ்டின் பாருங்கள்.
ஏபிசிடி மற்றும் ஈயின் சராசரி 28. அப்போ இங்கே மொத்தம் எத்தனை? 5. 5ஓட சராசரி 28. அப்போ 5 × 28 மொத்தத்துக்கு 40க்கு 0 பேலன்ஸ் 4 140ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது ஏசி மற்றும் ஈயின் சராசரி 24. ஏசிஇனா வந்து மொத்தம் 3 தானே. அந்த 3 × 24 என்ன வரும்? 24. 12க்கு 2 பேலன்ஸ் 1 72. அடுத்தது பி மற்றும் சியின் டியின் சராசரி என்னன்னு கேட்குறாங்கல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே தான் ஒரு சேஞ்சஸ்ஸு. நம்மளுக்கு இங்கே 5னா வந்து ஏபிசிடிஇ வரைக்கும் இருக்குது. இந்த 3 இது வந்து ஏசிஇ, இது 3 தான். ஓகேவா? இப்போ நம்ம இதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 140லேருந்து 72 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 68. ஓகே, பேலன்ஸ் 68. இந்த 68ங்கிறது பி மற்றும் டியோட கூடுதல் தான். ஏன்னா நம்ம 140ங்கிறது 5ஓட கூடுதல், ஏபிசிடிஇயோட 5 வரைக்கும் உள்ள கூடுதல். 72ங்கிறது ஏசிஇயோட கூடுதல். அப்போ நம்மளுக்கு இதை டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா கிடச்சிருக்க 68 ரிமைனிங் உள்ள அந்த லெட்டரில் எதுவுமே இல்லாத அந்த பிடியோட கூடுதல் தான். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? பிடியோட சராசரி கேட்குறாங்க. அப்போ நம்ம ரெண்டையும் கூட்டின வேல்யூ 68னா அதோட சராசரி கண்டுபிடிக்க, ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? 68/2 அடிச்சு கொடுத்தோம்னா 34. ஸோ 34 தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 23வது கொஸ்டின் பாருங்கள். PQRS மற்றும் டியின் சராசரி 28. இதில் இருந்து பிஆர்டியோட சராசரி 24னா QSோட சராசரி என்ன? இப்போ ப்ரீவியஸாக பார்த்தா அதே தானே. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. இப்போ தான் ஃபஸ்ட் கொஸ்டினாக கொடுக்குறேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடனே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்தது லாஸ்ட் டைப் பாருங்கள். 24வது கொஸ்டின். 24வது கொஸ்டின் பாருங்கள். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா இருக்கிறது மொத்தம் 25 மாணவர்கள். இது சூப்பரான ஷார்ட்கட்டில் கண்டுபிடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. இருக்கிறது 25 மாணவர்கள். அவங்களுக்கான சராசரியை 78ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மிஸ்டேக்கோ இல்லையோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புதுசாலாம் எல்லா ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்டு இருந்து நம்ம எல்லா வேல்யூவும் வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன மிஸ்டேக்கோ அந்த கரெக்ஷன் மட்டும் பண்ணாவே போதும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 96 என்ற எண்ணுக்கு பதிலாக 69ன்னு போட்டாங்கல்ல. ஓகே, இதைத்தான் கவனிக்கணும். இதுதான் சரியான நம்பர், இது தவறான நம்பர். இப்போது என்ன, அதாவது எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்கன்னா நம்ம ஆவரேஜிலேருந்து குறைக்கணும், கம்மியாக போட்டிருந்தாங்கன்னா ஆவரேஜுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கணும். இந்த கான்செப்ட் தான். இப்போ 96லேருந்து 69 தான் போட்டிருக்காங்கன்னா கம்மியாக போட்டிருக்காங்க. எவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்க? இங்கே 16, 16ல் 9 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 7. இங்கே 8 தான் இருக்கும். 8ல் 6 போனுச்சுன்னா பேலன்ஸ் 2. 27க்குரிய, நல்லா கவனிக்கணும், 27க்குரிய சராசரியை தான், ஆவரேஜை தான் இந்த 78.4ஓட சேர்க்கணும். இப்போ 27க்குரிய சராசரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிளானதான். ஆரம்பத்தில் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, 25 மாணவர் தான் சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ 27ங்கிற நம்பருக்கான சராசரினா அந்த மாணவரோட டிவைட் பண்ணாவே போதும். அடிச்சு கொடுங்க. இங்கே 1ன்னு வருமா? 1 புள்ளி பேலன்ஸ் என்ன வரும்? 27ல் 25 வருஷம் பேலன்ஸ் 2. ஸோ 2ல் ஒரு 0 சேர்த்தாலும் அடங்காது, 20 இருக்கும். இன்னொரு ஒரு 0 சேர்க்கும்போது இங்கே ஒரு 0 சேர்த்துக்கணும். 200ல் எத்தனை 25 இருக்கும்? 8 25 இருக்கும். அப்போது ஏற்கனவே இருந்ததோட இந்த 1.08ங்கிற சராசரியை தான் சேர்க்கணும். அப்போ எவ்வளோ வரும்? 79.48. 79.48ன்னு வரும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம எதுவுமே வந்து புதுசாலாம் பண்ணலை. ஆல்ரெடி இருக்க சராசரியில் என்ன கரெக்ஷனோ அதை மட்டும் பண்ணுறோம். கரெக்ஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? கொடுத்துருக்க வேல்யூவில் ஒரிஜினல் வேல்யூவிலேருந்து தவறான வேல்யூ வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? கம்மியாக கொடுத்துருந்தா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அவங்களே ஆல்ரெடி நிறைய பெருசாக போட்டிருந்தாங்கன்னா நம்ம குறைச்சி எவ்வளோ குறைக்கணுமோ அதை நம்ம ஆவரேஜிலேருந்து கண்டுபிடிச்சி குறைச்சிக்கிறோம்.
ஓகேவா? இதே போல் ப்ராக்டிஸ் நிறையா சம் இந்த மிஸ்டேக் சம்ஸ் இருக்குது. இன்னும் நிறையா சம் இப்போ பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். பாருங்கள், 89 எண்களின் சராசரி 32 என காணப்பட்டது. கணக்கிடும் நேரத்தில் 38 மற்றும் 28 என்ற இரு விவரங்கள் 29 மற்றும் 37 என தவறுதலாக எடுத்துள்ளது தெரிய வந்தது. எனவே சரியான சராசரியை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்னென்னா 2 நம்பரை மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்கோம், 89 டோட்டல் நம்பர், அதோட சராசரி 32. ஓகே, ஸோ ஆவரேஜ் வந்து 32ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கு, 38 28 என்ற விவரங்கள் 29 37ன்னு தவறுதலாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 38க்கு பதிலாக என்ன போட்டாங்க, 29ன்னு போட்டாங்க. ஓகேவா? இப்போ எவ்வளோ வந்து இது கம்மியாக போட்டிருக்காங்கல்ல, கம்மியாக போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ சேர்க்கணும், நம்ம எவ்வளோ சேர்க்கணும், 9 சேர்க்கணும். அப்படி தானே, கம்மியாக போட்டோன்னா ரொம்ப சேர்க்கணும். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், எவ்வளோ சேர்க்க வேண்டியதா குறைக்க வேண்டியதான்ட்டு. அடுத்து 28ங்கிற நம்பருக்கு பதிலாக தவறுதலாக என்ன போட்டிருக்காங்க, 37ன்னு போட்டாங்க. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா போட்டாங்கல்ல, எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அப்போ அதுக்கேற்றாப்புல நம்ம குறைக்கணும் தானே. இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, 9 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. கரெக்டு தானே? எஸ், 9 28க்கு பதிலாக 37 28 எஸ் 9 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா போட்டதை குறைக்கணும்ல. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னாவே ஒரு இதில் +9 எக்ஸ்ட்ரா போட்டாங்க, இன்னொரு இதில் 9 கம்மியாக போட்டாங்க. அப்போ இதுலேயே வந்து சால்வ் ஆயிடுச்சு, 0ன்னு ஆயிடுச்சு. அப்போ என்னாகும் அப்படின்னா, சரிபார்க்கப்பட்ட சராசரி, சரியான சராசரி என்ன அப்படின்னு கேட்டோன்னா, சேம் அதே இதுதான். ஏற்கனவே இருந்த சராசரி 32ல் அதுவே சராசரி தான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ என்ன நம்பர் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், என்ன நம்பர் கம்மியாக சேர்க்கணும், இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தெளிவாக பாருங்கள். ஒரு செம்மை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை. இதே போல் தான் அடுத்தடுத்த செம்மம் பாருங்கள். 100 எண்களின் சராசரி 40 என காணப்பட்டது. கணக்கிடும் நேரத்தில் 30 மற்றும் 27 என்ற இரு விவரங்கள் 3 மற்றும் 72 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது எனில் சரியான சராசரியை காண்க. இங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். 30 27ங்கிறது சரியான நம்பர். அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணிட்டாங்க, 3 மற்றும் 72 தவறுதலாக போட்டாங்க. இங்கே 30க்கு பதிலாக 3 மட்டும்தான் போட்டிருக்காங்க. அப்படின்னா இன்னும் எவ்வளவு சேர்க்கணும், 27 சேர்க்கணும். ஓகேவா? அடுத்தது இங்கே 27க்கு பதிலாக மாற்றி 72ன்னு போட்டாங்க. அப்போ 72 போட்டாங்கன்னா எவ்வளவு தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாங்க. அப்போ நம்ம குறைக்கணும் தானே, குறைக்கணும். ஓகே, இப்போ இதை எவ்வளவு, 72ல் 27லாம் பேலன்ஸு 50 45. ஓகே, 45 வேல்யூ வந்து நம்ம குறைக்கணும். புரிஞ்சா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து 27 சேர்க்கணும், ஆனால் இங்கே 45 வந்து குறைக்கணும். இப்போ இது ரெண்டுக்கே வித்தியாசத்தை பாருங்கள். இது ரெண்டுக்கே வித்தியாசத்தை பார்த்தோம் அப்படின்னா மைனஸில் வரும். மைனஸ் இப்போ 45ல் 27 போணுச்சு அப்படின்னா, 45ல் 25 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 20, அப்புறம் ஒரு 2 18. ஓகேங்களா? ஸோ 18 வந்து குறைக்கணும். இப்போ தான் இந்த 18க்குரிய சராசரியை நம்ம பார்க்குறோம். 18க்குரிய சராசரி எப்படி தெரிஞ்சுக்கலாம், 100 இது தானே மொத்த எண்கள், 100ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 0.18ன்னு கிடைக்கும். இதை தான் வந்து நம்ம குறைக்கணும். சராசரியில் இதான் வந்து குறைக்கணும். அப்போ 40 தானே சராசரி, 40லேருந்து இதை குறைச்சிருங்க, 0.18 குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 2 3 9ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இதில் நம்ம ஆப்ஷனை பொறுத்து இந்த வேல்யூ எக்ஸ்ட்ரா கவனிக்கணும். இப்போ நம்ம குறைக்கணுங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆப்ஷனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நம்ம
குறைக்கணுங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 18 குறைக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கண்டிப்பாக ஒரிஜினல் சராசரி அவங்க கொடுத்துருந்த அந்த சராசரி வந்து கண்டிப்பாக குறைவான ஆன்சர் தான் வரணுமே தவிர இதை விட அதிகமாக வரக்கூடாது. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், இதை விட அதிகமாக வருது. இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இதை விட கம்மியாக வர்றதுனால இது அதுக்கான ஆன்சர் அப்படின்னு நம்ம ஆப்ஷனை பார்த்து சூஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ பாருங்கள் எவ்வளோ ட்விஸ்டடாக இருக்குது, நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். இப்போ இதே போல் தான் அடுத்தடுத்த கொஸ்டின். ஒரு புள்ளி விவரத்தில் 20 மதிப்பெண்கள் கூட்டு சராசரி 40. அவையில் சரிபார்க்கும்போது 43 என்ற மதிப்பு தவறுதலாக 53 என்று எழுதப்பட்டது தெரிய வந்துள்ளது. அவ்விவரத்தின் சரியான கூட்டு சராசரியை காண்க. இப்போ பாருங்கள் 20 மதிப்பு இருக்குது, அதோட ஆவரேஜ் வேல்யூ 40. ஓகேவா? 40ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆவரேஜில் கூட்டணுமா குறைக்கணுங்கிறது அந்த மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்காங்க அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். 43 என்ற நம்பர் தவறுதலாக 53ன்னு போட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ரா போட்டாங்கல்ல, எக்ஸ்ட்ரா போட்டதுனால நம்ம குறைக்கணும். எவ்வளோ குறைக்கணும்? 10 தானே இதுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். 10க்குரிய சராசரியை குறைக்கணும். 10க்குரிய சராசரி என்ன பண்ணுவோம், 10க்குரிய சராசரியை நம்ம குறைக்கணும். இங்கே எத்தனை மதிப்பு? 20 மதிப்பு. அப்போ 20ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.5 கிடைக்கும். 0.5 நம்ம குறைக்கணும். 40ல் 0.5 போனால் 39.5. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ சிங்கிள் நம்பர்னால் நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிடுவோம். டபுள் நம்பரில் மிஸ்டேக் அப்படின்னா நம்ம ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின் பாருங்கள். 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150. சரிபார்க்கும்போது 140 சென்டிமீட்டரை 130 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிய வந்ததினில் சரியான சராசரி உயரம் காண்க. இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஈஸியானதானே? நம்பர் 2 ஆர் 3. ஓகேவா? அழகா நீங்கள் இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்த மெத்தடில் என்ன பண்ணணும், 10 தான் இங்கே கம்மியாக போட்டாங்க, 10 கம்மியாக போட்டாங்க. அப்போ 10க்குரிய சராசரி என்ன வரும் நம்ம சேர்க்கணும். ஸோ அதை ஆல்மோஸ்ட் பாதியை நான் சொல்லிட்டேன், மீதி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். என்ன பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அதே போல் தான், இப்போ சேம் மாடலே தான் இருக்கிறது. 12 மாணவர்கள், சராசரி உயரம் 152ன்னு கணக்கிட்டுருக்காங்க. சரி பார்க்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, 172 சென்டிமீட்டருக்கு பதிலாக 148ன்னு போட்டாங்க, தவறுதலாக போட்டாங்க. அதனால் சரியான சராசரி உயரம் என்ன? இப்போ இங்கே கம்மியாக தான் போட்டிருக்காங்க, நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், எவ்வளோ சேர்க்க வேண்டியது? 4 இங்கே 2 24 நம்ம 24க்குரிய சராசரியை சேர்க்கணும். 24க்குரிய சராசரி என்ன? அங்கே மொத்தம் 12 பேர் தானே, அப்படி சொல்லிட்டா 2 தான் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஆல்ரெடி இருக்க சராசரி உயரத்துலேருந்து 2 சேர்த்தோம்னா 154 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 30வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்கள் சராசரி உயரம் 166 என கணக்கிடப்பட்டது. தகவல்களை சரிபார்க்கும்போது 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 என குறிப்பிடப்பட்டதெனில் சரியான இதே சேம் இது தானே. ஸோ இது உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேவா? ஸோ நான் கவுண்டிங் 2ஆ 3ஆ அப்படிங்கிறது நான் யோசிக்கலை. ஸோ நீங்கள் ஹோம்வொர்க் செம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், இது எல்லாமே சேம் இது தான். 25 மாணவர்கள் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கே 96ங்கிறது 69. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம்ல, இது ஸ்கூல் புக்கில் இருக்குங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் ஒருத்தோடனே இந்த மிஸ்டேக் கான்செப்ட் இந்த சம தான் பார்த்தோம். ஓகே, அடுத்தது பாருங்கள், அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 32வது பாருங்கள். 100 மாணவர்களின் மதிப்பெண்கள் சராசரி 40. பின்பு 53 என்ற மதிப்பெண்ணானது 83 என தவறுதலாக எடுக்கப்பட்டு தெரிய வந்தது. சரியான மதிப்பெண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இங்கே என்ன பண்ணிட்டாங்க, 53க்கு பதிலாக 83 போட்டாங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டாங்க? 30 எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்போ 30க்குரிய சராசரியை கழிக்கணும். அப்போ 30க்குரிய சராசரி எப்படி? மொத்தம் இருக்க மாணவர்கள் 100. இதை சால்வ் பண்ணோம்னா 0.3ன்னு வரும். ஆல்ரெடி இருக்க 40லேருந்து 0.3 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 39.7ன்னு வருமா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இதே சேம் இது தான். 15 மதிப்பெண் சராசரி 85 என கணக்கிடப்பட்டது. அவ்வாறு செய்யும்போது ஒரு மதிப்பு 28க்கு பதிலாக 73 என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரியை காண கேட்குறாங்களா? இதுவும் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொஸ்டின் தான், நம்பர் 5. ஓகேவா? ஸோ ஈஸியாக அவங்களால சால்வ் பண்ண முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ நம்ம ஆவரேஜில் பார்த்துருக்க எல்லா மாடலுமே, நீங்கள் பார்ட் 1 எடுத்துக்கிட்டாலும் பார்ட் 2 எடுத்துக்கிட்டாலுமே
எல்லா டைப்லையுமே நீங்கள் நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நான் இங்கே எல்லா மாடலும் சொல்கிறேன், ஹோம்ஒர்க் சம்மும் கொடுக்குறேன். யார் ஆர்வத்தோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஹோம்ஒர்க்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவனுக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.